இல்லஸ்ட்ரேஷன் 3 வந்து இல்லஸ்ட்ரேஷன் 3 ஹோம்ஒர்க் போட்டீங்களா கண்ணம்மா? இது பாட்டு. ஹலோ. 3 and 4 ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன் செல்லம். அதே மாதிரி சம்மு போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஹோம்ஒர்க் ஞாபகம் இருக்கா? கீர்த்தனா நந்தனா? யாருக்கு ஞாபகம் இல்ல? கீர்த்தனா வாய்ஸ் கேட்கலையாடா? ரீச் ஆகுதா? இல்லஸ்ட்ரேஷன் 3 and 4 வந்து ஹோம்ஒர்க் செல்லம். ஓகே, குட்டி சம்மு. இதே கான்செப்ட் தான். இப்ப நம்ம இந்த சம் போட்டோம்ல, அதே கான்செப்ட் டைப் பண்ணுங்க. அதே மாதிரி கான்செப்ட். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 5 சொல்லி தரேன்டா. பிரேம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இஸ் கன்சிடரிங் ரெக்கார்ட். கொஸ்டின் படிங்க செல்லம், கொஸ்டின் படிங்க, தானமா படிங்க பார்க்கலாம். வேணாம் செல்லம். பிரேம் இண்டஸ்ட்ரி வந்து ஓன் மோட்டார் காஸ்டிங் எடுத்துக்கிறாங்கடா. அதோட வந்து which it currently purchases செல்லம். ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம்.
Frame industry வந்து it's considering making its own motor casting which currently purchases rupees 20 rupees 50 paisa. அதாவது ஓன் மோட்டர் காஸ்டிங் வந்து மேக் பண்றாங்கடா. ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா மேக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. they were doing it. இப்போ என்ன பண்றாங்கன்னா they are purchasing it. ஓகேவா? 20 ரூபா 50 பைசாக்கு. This price purchase price does not include ordering, receiving, inspection cost எதுவுமே கிடையாது. which Prem estimates to be 2 per unit. The purchase priceல ordering, receiving, inspection cost எதுவுமே கிடையாது. ஆனா அப்ராக்சிமேட்டா அவர் என்ன ஆர்டரிங் காஸ்ட் ரிசீவிங் காஸ்ட்லாம் சேர்த்து 2 ரூபாய் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதர் காஸ்ட் பிரேம் என்ன நினைக்கிறாருன்னா இட் கேன் மேனுஃபேக்சர் 6500 ரெக்வயர்ட் யூனிட்ஸ் அட் அ லோவர் காஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. ஓகே, தேன் பை பர்ச்சேஸ் இங்க 20 ரூபா 50 பைசா வாங்கறதுக்கு பதிலா நம்மளே 1500 இது நம்மளே காம்போனன்ட் வந்து பண்ணலாம். இதை விட நான் காஸ்ட் வந்து கம்மியாகும்னு நினைக்கிறாரு. ஓகே, the relevant cost of both the producing for both producing and buying alternatives are increment analysis for motor cast. இப்போ வந்து இது பண்றதுனால relevant cost for producing and buying alternatives கொடுத்துருக்காங்க. டைரக்ட் மெட்டீரியல் 6 ரூபாய் 25 பைசா, லேபர் இவ்வளோ, வேரியபிள் ஓவர்ஹெட் இவ்வளோ, இது நடக்கிறது. இந்த பார்ட் வந்து மேக்கிங் சார்ஜஸ், இது வந்து பையிங் சார்ஜஸ். ஓகே, ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் மேக்கிங் சார்ஜஸ் இட் லேண்ட்ஸ் அட் rupees 1,38,125. ஃபார் பையிங் காஸ்ட் இட் லேண்ட்ஸ் அட் 1,46,250. இதுதான் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஷின் வந்து கொஷின் என்ன தெரியுமா? இன்டைரக்ட்லி ஆஸ்க்ட் whether you need to make it or purchase it. This is your question. சரியா? ஸோ டைப் 1 டைப் 2 ப்ராப்ளம் கண்ணா இது. அதாவது பிரேம் ஃபெசிலிட்டி வில் ரிமைன் ஐடில் இஃப் தே டு நாட் மேனுஃபேக்சர் த கேஸ்டிங். அப்படின்னா நான் அவரோட செட்டப் வந்து ஸ்டாப் ஆயிடும், மேனுஃபேக்சர் பண்ணலன்னா ஸ்டாப் ஆயிடும். அதுதான் அசம்ஷன். பிரேம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பாருங்க, இப்போ வி ஸ்டார்டட் திஸ் சம், யூ ஆல் ரிமெம்பர் கீர்த்தனா, நந்தனா, you remember this sum we started with an example like, no, if you are buying biryani from outside it costs rupees 1,38,125, sorry, 1,46,250. But if I'm going to produce it in my own facility now, it costs around 1,38,125. So the cost which I'm going to save is 1,46,250 minus 1,38,150. This is 1,46,250 minus 1. You're able to, so 8,125 rupees is the estimated income or the cost saving that Prem facility is basically foreseeing. This is the first point. However, Prem could use the idle capacity to manufacture a new product line instead of producing the motor car. There is one more option arising. என்ன இப்ப வந்து இந்த motor casting இருக்கு இல்லையா, motor casting வந்து currently they are purchasing. What are the options? Option 1 வந்து motor casting வந்து they can manufacture it in their own plant, manufacturing instead of purchasing. This is one option. See, it is like preparing biryani instead of purchasing the biryani from a shop. What is my option 2? Preparing fried rice in your own campus instead of preparing biryani. Okay va? Manufacturing completely a new product. Why I should stick on to the casting part? Let me manufacture a new product instead of manufacturing the motor casting. This is option 2. யோசிப்பீங்கல்ல, அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? பிளான் பி மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யோசிச்சிருக்கீங்களா? Okay, so in these two options வந்து, see, these are all assumptions தாங்க. Okay, the CWA ஓட மெட்டீரியல்ல நிறைய திங் வந்து நம்ம assumptions வச்சு தான் எடுத்துட்டு போறோம். And when we give a realistic assumption, not an issue. Producing the manufacturing a new product. So contribution margin of the new product line must be considered as an opportunity cost of the make decision.
ஸோ அப்பனா என்ன, இந்த பார்ட்டோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கு இல்லக்கண்ணா, தட் வில் பிகம் இந்த பார்ட்டோட contribution, the profit whatever I'm getting will be the, இப்படி சொல்றேன், ஆப்ஷன் 2 ஓட profit will be options 1's opportunity cost. கரெக்டா? புரியுறதா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. மித்ரா வந்துட்டாங்களா? வந்துறீங்களா? ஓகே மித்ரா, நல்லா கவனிங்க மித்ரா. ஒரு ரெண்டு ஆப்ஷன்ல நல்லா கீனா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன், அந்த ரெண்டு ஆப்ஷன்ல ரெண்டாவது ஆப்ஷனோட ப்ராஃபிட் வந்து ஆப்ஷன் ஒன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதே மாதிரி ஆப்ஷன் ஒன்னோட கான்ட்ரிபியூஷன் ஆப்ஷன் டூவோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஓகேவா? இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கான்செப்ட். ஸோ வென் யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ், the benefits which you are trying to get in the other option will become the opportunity cost of the option 1. சரியா? So opportunity cost represents the lost contribution to profits arise from the other alternative whatever is before us. சரியா? இந்த மாதிரி அப்ரோச்ல தான் இந்த சம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ ஸோ அப்புறம் என்ன அர்த்தம், we have to like no look into two factors. So let's say இப்ப சேல்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டோட்டலா வந்து 6,500 units at lower cost than by purchasing for producing and buying alternative. So incremental cost for motor cost analysis is 6,000 units. Total cost of purchasing வந்து 1,46,000. இப்ப வந்து லேபர் வந்து 10, வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் இவ்வளோ 12. டைரக்ட் லேபர் வந்து டைரக்ட் லேபர் வந்து 10 rupees. அப்புறம் ஆர்டரிங், ரிசீவிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் வந்து 2 rupees. Ordering, receiving and inspection cost. So 27 rupees 25 paise. So contribution ஒரே நிமிஷம். லைக் the 4,800 unitsன்றது வந்து லைக் I'll just check it up. இல்லைன்னா அதர்வைஸ் இது எந்த கான்செப்ட்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ சேல்ஸ், ஓகே, சேல்ஸ்லேருந்து நம்ம டோட்டல் இது கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் என்னன்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். லேபரு, மெட்டீரியலு, ஃபேக்டரி ஓவர்ஹெடு, அப்புறம் வந்து அவங்க இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் சொல்றாங்கல்ல அதையும் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆல் டுகெதர் ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் கிடைக்கும். அப்போ சேல்ஸ்லேருந்து காஸ்ட் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? 4 ரூபாய். இந்த 4 ம் அதான்டா 10, அதாவது 6 பாயிண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் 5 ரூபாய்.
அப்புறம் லேபர் வந்து சம் தப்பா இருக்கா? லேபர் 10 ரூபாய். சரிடா, இங்க ஏதோ சம் தப்பா இருக்கு. பட் ஓவரால் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், வேரியபிள் ஓவர் காஸ்ட். ஓகேவா? மூணுத்துமே நீங்க வந்து கிளப் பண்ணி சேல்ஸ்க்கும் காஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க, ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 19,200. இப்போ நான் வந்து மோட்டர் கேஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றேன் 1,46,250. மோட்டர் காஸ்ட் மேனுஃபேக்சர் பண்றேன் 1 லேக். ஆனா ஒரு ப்ராடக்டையே ஒரு ப்ராடக்டையே வந்து நான் நியூ ப்ராடக்ட் லைனே நான் வந்து எடுத்து பண்றேன் அப்படின்னா எனக்கு வர லாபம் எவ்வளோ? 19,200. அப்பனா என்னோட ஆப்ஷன் ஒன்னொன்னு என்னது? காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தானே என்னோட இது. இப்போ மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ச்சேசிங்கோட காஸ்ட் என்னவா இருக்கும்னா, அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பிளஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, த காஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் 2. கான்செப்ட் புரியுறதாடா? இந்த சம்ம விடுங்க, பட் கான்செப்ட் சொல்றேன். இந்த காஸ்ட் எல்லாம் ஒரு யூனிட் ரெவென்யூ காஸ்ட் டேட்டா ஃபார் த நியூ ப்ராடக்ட் லைன். ப்ராடக்ட் லைன் நான் நியூவா ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கல்ல செல்லம், அந்த அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் இது. ஆனா அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட், நான் ஒருவேளை நியூ ப்ராடக்ட்ல இருந்தா எனக்கு எவ்வளவு லாபம்? 19,200 அப்போ பிகாஸ் நான் வந்து இந்த கரண்டா இருக்கிற மேனுஃபேக்சரிங் வெறும் மோட்டர் காஸ்டிங் மட்டும் பண்றதுனால அந்த லாபத்தை நான் இழக்கிறேன்ல, அதையும் நீங்க இந்த காஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓவரால் லாஜிக் புரிஞ்சுக்கோங்க. நம்பர்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு, நான் செக் இட். பட் இதுதான் லாஜிக். ஸோ வாட் இஸ் த ஸ்டோரி லைன் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ் வெரி கிளியர்லி இந்த 2 பாயிண்ட். குட்டி நோட் வச்சிருக்கீங்களா செல்லம்? எடுத்துக்கோங்க 3 பேரும் கொஞ்சம் குட்டி நோட்டு. அதாவது இது ஹோம்ஒர்க் பண்ணணும், இது பண்ணணும், அந்த மைண்ட்ல இருக்கிற அதெல்லாம் எடுத்துட்டு ரிலாக்ஸ்டா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் லிசனிங் தான். ஓகே? நல்ல கரெக்ட். இது எழுதிக்கோங்க செல்லம். ஆப்ஷன் 1 இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் எது? மோட்டர் காஸ்டிங். என்ன? மேனுஃபேக்சரிங் மோட்டர் காஸ்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் பர்ச்சேசிங் மோட்டர் காஸ்டிங். இதை எழுதிக்கோங்க. Repeat. When two options are given, okay, when you are going to choose one option, the cost calculation of that will be on the cost of that current option plus the opportunity cost of the second option.
What is meant by opportunity cost of the second option? Na, the profit you are foregoing by not choosing the option 2 will be the opportunity cost of the first option. ஓகேவா? இதே கான்செப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல நான் இந்த கான்செப்டை கேட்டுட்டே இருப்பேன் உங்களுக்கு. ஓகே ரைட். பாடுதான். இப்ப பாருங்க ஏ கம்பெனி ஒரு நிமிஷம். A company currently operating at 80% capacity has the following profitability particulars. Sales கொடுத்திருக்காங்க, cost, profit எல்லாம் கொடுத்திருக்காங்க. An export order has been received that would utilize half the capacity of the factory. Order has either to be taken in full and executed at 10% below the normal domestic prices or rejected totally. எனக்கு நீங்க சொல்லுங்களேன் மூணு பேரும் ஒரு சம்மு டிஃப்ரெண்டா இருந்தா பயப்படுறீங்களா? இப்போ எக்ஸாம் விட்டுருங்க. இப்போ ஜென்ரலா ஒரு சம் நல்ல ஒரு அந்த கான்செப்ட் ஃபார்முலாலாம் தரவா இருக்கீங்க. அந்த சாப்டர்ல ரிலேட்டிவ்லி சம்ஸ் நல்லா போட்டீங்க. கொஸ்டின் பேப்பர்ல அதே சம் பார்க்கும்போது பயப்படுறீங்களா? அந்த சாப்டர்ல வேற மாதிரி மாடல் சம் வந்தா பயப்படுறீங்களா? மூணு பேருக்குமே அப்படி ஆகுதா? மித்ரா அப்படி மித்ரா மித்ரா லைன்ல இருக்கீங்களா? மித்ரா லைன்ல இல்லையா? நீங்க எல்லாரும் ஸ்டேட் போர்டா? மித்ரா லைன்ல இருக்கீங்களா? செல்லம் எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க கண்ணா. நான் கேட்டுட்டே இருக்கேன். ஒரு சம்மு கேட்டதான கொஸ்டின் நான் சொன்ன கொஸ்டின் கனெக்ட் பண்ணிட்டு வாங்க. வாங்க 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 வாங்க. ஸோ நந்தனா கீர்த்தனா நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேட் போர்டாடா சிபிஎஸ்சியா? மூணு பேருமே ஸ்டேட் போர்டு. அந்த ஸ்டேட் போர்ட்லேருந்து படிச்சுட்டு வந்தோம்னா இந்த சேலஞ்ச் கொஞ்சம் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பயப்படாதீங்க. செம்ம படிச்சுட்டு ஃபார்மேட் இருக்குல்ல நம்ம ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்மேட்டில் எல்லா பாயிண்ட்ஸையும் அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணி நான் இப்போ மார்ஜினல் காஸ்ட்டுக்கு குட்டி குட்டி ஒரு ஒரு சாப்டருக்கும் குட்டி குட்டி நோட்ஸ் மாதிரி இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா அதை நான் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணோம் இமீடியட்லி யூ ஹவ் டு ட்ரை டு ரீகலெக்ட் ஆல் தோஸ் அந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை ரீகலெக்ட் பண்ணி அதுல எந்த பாயிண்ட் இங்க ஃபிட் ஆகும்ன்றதை நீங்க ட்ரை பண்ணணும். சரியா? பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா எல்லாமே மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா 90% ஆஃப் யுவர் சம் யூ கேன் கிராக் இட் அவுட். நாட் இஃப் யூ குட் நாட் எக்ஸாக்ட்லி கம் அவுட் வித் பக்கா ரெக்கமெண்டேஷன் ஃபார் த சம் ஒரு தினம் அதை ப்ராப்பரா வரலைன்னா கூட 90% வரும். ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. ஆனா பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். டிசிஷன் மேக்கிங் செம்ம ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் சான்சஸ் ஆகி இருக்கு. நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் கவர் பண்ண போறோம். ஆனா ஒரு கான்செப்டோட கண்டிப்பா அங்க லிங்க் ஆகும். நம்பர்ஸ் மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால பயப்படாம உங்க உங்க மூணு பேர்கிட்ட இருந்து நான் பார்த்த அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். மூணு பேரும் பார்த்த ஒரு விஷயம்னா ஒரே மாதிரி சம்னா நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியலன்றதே டிசைட் பண்ணிடுறீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? நம்மளுக்கு தெரியாது வராது போட்ட ஆன்சர் வராது. ஏன் அப்படி? மைண்ட் செட் வேண்டாம். அந்த மைண்ட் செட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இல்லக்கண்ணா அது எல்லா ஸ்டேட் போர்டு பீப்புளுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கு. ஏன்னா our mind has been tuned like that so for all those years. சடன் சேஞ்ச் பண்ணிக்கிறது கஷ்டம். ஆனா நீங்க மாத்தின்னு தான் ஆகணும். பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் அப் அ ப்ரொஃபஷனல் எக்ஸாம். சரியா? அதனால நியூவா ஒரு சம் வருதுன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பண்ணுங்க. நம்மளால முடியும், யோசிச்சு பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, நம்மளுக்கு நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட கிளப் பண்ணி ஸ்டோரி லைன் எடுத்துட்டு வர முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி அந்த செம்ம பாருங்க. டக்குன்னு எனக்கு தெரியல, டக்குன்னு வந்து என் பேப்பர் டஃப்பா இருக்கு, சம்மு படிச்சா புரிய மாட்டேங்குன்ற கன்க்ளூஷனுக்கு வரவே கூடாது. என்ன
உங்களோட அந்த சப்கான்ட்ராக்டிங்கா இருக்கட்டும், இல்ல அக்செப்ட் ஆர் பையா இருக்கட்டும், இல்ல சூசிங் தி ப்ராடக்ட் மிக்ஸா இருக்கட்டும், இல்ல லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து ரிசோர்ஸ் லிமிட்டிங் ஃபேக்டர் ஆஃப் எந்த வேணா ஃபேக்டர்ல ஸ்டடி மெட்டீரியல்ல கொடுத்துருக்கிற டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் பேப்பர்ல வரும். ஆனா ஸ்லைட்டா கொஞ்சம் எங்கேயா ட்விஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதை வச்சு நீங்க டோன்ட் கெட் ஸ்கேட் ஆர் பேனிக். அதை வச்சு நம்ம அவ்வளவுதான் போயிடுச்சு இப்படிலாம் கன்க்ளூஷன் எடுத்துட்டு வரவே கூடாது. பிகாஸ் சிடபிள்யூ கிவ்ஸ் யூ ஸ்டெப் மார்க்ஸ். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லது. செல்லமா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஃபுல்லாவே கமெண்ட்ரி தான் கண்டமா. ஸ்டேஜ் 1 மார்ஜினல் காஸ்டிங் ஒன்லி ஃபார்முலா சம்ஸ். பிபி வேணும், பிவி ரேஷியோ வேணும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேணும், அது வேணும் இது வேணும், அப்படி ஃபார்முலா போட்டு முடிச்சு கதையை க்ளோஸ் பண்ணிடலாம். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேருந்து தப்பிக்க முடியாது. we have to interpret the numbers, we have to talk about the numbers, how the trend goes. ஒரு ட்ரெண்ட் இப்படி ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேல்ஸ் எப்படி இருக்குன்னா எப்படி கான்ட்ரிபியூஷன் டிராவல் ஆகுது, பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி டிராவல் ஆகுது, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் லைக் சேல்ஸ்க்குமான கனெக்ட் எப்படி இருக்கு, எல்லாமே நம்ம இன்டர்பிரட் பண்ணி வி ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் ட்ரூ ப்ரொஃபஷனல் கோச்சிங். புரியுதா? மார்ஷல் காஸ்டிங் ஸ்டேஜ் 1ல குழந்தை மாதிரி பருப்பு சாதம், இந்த சாதம், இந்த வேலைக்கு இந்த சாதம் சாப்பிடு அப்படின்னு சொல்றது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டேஜ் 2ல என்ன சொல்றாங்க, நீ சாப்பிடறல ஏன் சத்துக்கு எதுக்கு சாப்பிடணும், எது ஊட்டச்சத்தான பொருட்கள், எது உங்களுக்கு உடம்பு நல்லது யோசிக்க வைக்கிறாங்கல்ல. ஏன் 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 இருக்குல்ல, அதான் அந்த ஏன் ஏன் ஏன்லாம் ஸ்டேஜ் 2. சரியா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஃபிடென்ட் லூஸ் பண்ணவே கூடாது. டிஃப்ரெண்டா சம் வரதான் செய்யும். நீங்க தான் படிச்சதையும் ஃபார்மட்டையும் அந்த சம்மையும் கனெக்ட் பண்ணணும். வேற 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 இருக்கும். அழகா நீங்க எப்படி கனெக்ட் பண்றீங்க. ஒரு பூ இருக்கு, நார் இருக்கு, பூவை எப்படி தொடுத்தா பியூட்டிஃபுல் கார்லண்ட் ஆறுது. அந்த மாதிரி நம்ம தாட் ப்ராசஸ் அழகா பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு வரணும். உங்களால முடியும் கண்டிப்பா. உங்களுக்கு எல்லாமே தெரியும்டா. அந்த சம்முக்கு நீங்க அதை கனெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன், வேற எதுவும் இல்ல. உங்களுக்கு அந்த சம்மு தெரியும், அந்த சம்மோட வந்து ஸ்டோரி லைன் ஆஃப் சினாரியோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார்மேட் ஆல்ரெடி மார்ஜினல் காஸ்டிங் ஃபார்மேட் தெரியும், ஃபார்முலா தெரியும். ஓகே. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்டோரியில என்ன கனெக்ட் பண்ண வேண்டியது. ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ், இன் அவர் ஹேண்ட்ஸ். சரியா? ஸோ அதனால பேனிக் மட்டும் ஆயிடாதீங்க. மார்ஜினல் காஸ்டிங்ல இது முன்னாடி நான் சொல்லணும்னு நினைச்சா மறந்து போயிட்டேன். அதனால தான் இப்ப சொல்றேன். எல்லாமே ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லமா, எல்லாமே டிசிஷன் மேக்கிங் சம்ஸ் தான். கமெண்ட்ரி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கிளியரா இருங்க. எந்த சம்மும் விடக்கூடாது. அதே மாதிரி எந்த சப்ப பார்த்து பயப்படக்கூடாது. அந்த சம்முக்காச்சும் நம்மளுக்காச்சும் கிராக் இட் அவுட். போல்டா பண்ணுங்க. போல்டா நம்பர்ஸ் எடுத்து பாருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பயப்படாதீங்க. சரியா? ஓகே. சி இந்த சம்ம இல்லஸ்ட்ரேஷன் 6. இப்ப பாருங்க செல்லம். எனக்கு ஒரு டவுட், எனக்கு இந்த ஃபைலே டவுட்டா இருக்கு இப்போ. நிறைய சம்ஸ் ஆட் ஆயிருக்காடா நியூ மெட்டீரியல்ல. சிவா. ஒரே நிமிஷம், சிவா கிட்ட அந்த சம் டவுட் மட்டும் கேட்டுருங்க.
சிவா, குட் மார்னிங் சிவா. சிவா, எனக்கு ஒரே ஒரு இது சாரி சிவா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ம், எனக்கு மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல லைக் ஒரு சம் வந்து நீங்க அப்புறம் எப்போ டைம் கிடைக்குமோ எனக்கு பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்க சிவா. நான் எதுனா அந்த பிரேம் இண்டஸ்ட்ரி மேக்கிங் மேனுஃபேக்சரிங் மோட்டார் காஸ்டிங் ஒரு சம் ஒன்று இருக்கு சிவா. எதுனா இல்லஸ்ட்ரேஷன் 5. நான் இதில் போடுறேன் வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு அப்புறம் எப்போ டைம் இருக்குமோ மத்தியானம் மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. எனக்கு அது சம்ல இன்சஃபிஷியன்சி ஆஃப் டீடைல்ஸ் மாதிரி தோணுது. பட் இவங்க கிட்டயும் கேட்டிருக்கேன். ஸ்ரீதேவி கிட்டயும் கேட்டிருக்கேன். அதான் உங்ககிட்டயும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிவா, நான் வந்து இப்ப மார்னிங் உங்களுக்கு எடுக்கிறதுலாம் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்தது தான். நீங்க பாருங்க. ஆனா ஏதாவது உங்களுக்கான ஒரு செட் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் டவுட்ஸ் இருக்குல்ல, அது உங்க கூட உட்காந்துக்கிறேன். இதுன்னா எந்த சம் தெரியுமா? பிரேம் மேனுஃபேக்சரிங் இஸ் ஓன் மோட்டார் காஸ்டிங்னு ஒரு சம். பேஜ் நம்பர் வந்து இதுல வந்து illustration 5. ஆமா சிவா. ஆ நீங்க பார்த்துட்டு மட்டும் சொல்லுங்க சிவா. தேங்க்ஸ் சிவா. ஓகே. தேங்க்ஸ். எல்லாரும் இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்களேன் செல்லம். See, a company currently operating at 80% வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்திருக்கு that would utilize half the capacity of the factory. ஓகேவா? Order is either to be taken in full or executed at 10% below the normal domestic prices. அதாவது ஆர்டர் ஒன்று ஃபுல்லா எடுத்துக்கணும், இல்லையா பிலோ த நார்மல் டொமஸ்டிக் பிரைஸ் வந்து எடுத்துக்கணும். ஒரு ஆப்ஷன் ஃபுல்லா எடுத்துக்கணும், இல்லைன்னா இப்ப 100 ரூபாயில டொமஸ்டிக் பிரைஸ் போயிட்டு இருக்குன்னா இந்த ஆர்டரை 90 ரூபாயில எடுத்துக்கணும், இல்லையா மொத்தமா ரிஜெக்ட் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா ரிஜெக்ட் ஆர்டர் அண்ட் கண்டினியூ வித் டொமஸ்டிக் சேல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஆர்டரை நான் ரிஜெக்ட் பண்றேன், ரிஜெக்டிங் தி ஆர்டர். Reject the order. Reject the order and continue with the domestic sales. ஓகே. இன்னொன்னு அக்செப்ட் தி ஆர்டர். எப்படி? ஈக்குவலி ஓவர்சீஸ்க்கு இது அண்ட் டர்ன் அவே தி எக்ஸஸ் டொமஸ்டிக் டிமாண்ட். ஓகேவா? மூணாவது வந்து கெப்பாசிட்டி அக்செப்டிங் தி எக்ஸ்போர்ட் ஆர்டர் அண்ட் மெயின்டைன் த பிரசன்ட் டொமஸ்டிக் சேல்ஸ். நாலாவது வந்து ஒர்க் ஓவர் டைம் 1.5 the normal rate to meet the balance of required capacity. இது நாலாவது, ஒர்க்கிங் ஓவர் டைம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனுக்கு ஒவ்வொன்றா நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரே வேண்டாம், கண்டினியூ த டொமஸ்டிக் சேல்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. கரண்டா இப்ப இது இருக்குல்ல கண்ணா, அதை ஒர்க் அவுட் பண்ண போறோம். சி லெட்ஸ் டேக் இட் அஸ் an எக்ஸாம்பிள். இப்ப வந்து நார்மலா இவங்க என்ன கெப்பாசிட்டி, 80% கெப்பாசிட்டியா, அந்த ஃபார்மேட் ஒன்று இருக்கும்ல.
இப்ப இது பாருங்க. ஃபர்ஸ்ட் இது நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் டேட்டா வேணும்? சேல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சேல்ஸ் 12 லேக் 80,000. வேரியபிள் காஸ்ட் வந்து டைரக்ட் மெட்டீரியல் ஒரு 4 லேக்ஸ், அப்புறம் 1,60,000 ப்ளஸ் 80,000, அப்புறம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 5,20,000, அப்புறம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா பிவி ரேஷியோ. ஸோ பிவி ரேஷியோஸ் கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், பிவி இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து ஆக்சுவல் சேல்ஸ். இது டேட்டா கிடச்சிருக்கு கண்ணா. ஸோ நான் கரண்ட்டாக பண்ணுறேன்னா எனக்கு வந்து 1,20,000 ப்ராஃபிட். கரெக்டா? இது புரிஞ்சுதா கரண்ட்டாக பண்ணுறது? ஆமாண்டா 80,000 போட்டிருக்கேனே. தோ 4 lakhs plus 1,60,000 plus 80,000. இதில் மூணுமே ஆட் பண்ணியிருக்கேன்டா நான். டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் லேபர் பிளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? இது பார்ட் புரியுறதா? இது ரிஜெக்டிங், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2ல ரெண்டாவது பி அவங்க என்ன சொல்றாங்க? அக்செப்ட் ஆர்டர் ஸ்பிளிட் கெப்பாசிட்டி ஈக்குவலின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அக்செப்ட் ஆர்டர் ஸ்பிளிட் கெப்பாசிட்டி ஈக்குவலினா accept order, split the capacity equally between overseas and domestic sales and turn away excess domestic. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீ பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? தே வுட் யூட்டிலைஸ் half the capacity of the factory. கரெக்டா? half the capacityனா என்ன? பாதி 40%. And overseas and domestic salesல split the capacity equally between and turn away the excess demand. அப்படின்னா 100%க்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு, ஓகே, ஆமா 8 plus illustration 7ல இங்கடா கொஷின் முடியுது. இங்க முடியுது. A factory is running at 50% capacity due to trade decisions, cost, current production. A company offers to buy 10,000 units at the rate of 17 per unit, and managing director hesitates to accept the offer. Advise whether the company should accept or decline the offer, clearly showing the reason in support of your answer. So
கித்தனா உங்களுக்கு இந்த மாதிரி போன சம் மாதிரி ஏதாவது சம் சொல்லி கொடுத்துருக்காரா சார் ஆல்ரெடி கண்ணா? உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா ஆல்ரெடி? ஓகே. நியூ சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்க்குறேன். Running at 50% of capacity. ஸோ டைரக்ட் மெட்டீரியல் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து 10, 13, 15 ரூபாய். ஓகே. சேல்ஸ் டோட்டல் அவங்க என்ன கேட்குறாங்க, ஆஃபர்ஸ் டு பை 10,000 யூனிட்ஸ் at the rate of 17 per unit and managing director hesitates. இப்போ நான் ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கேட்குறேன். நந்தனா, வெளியில வந்து 17 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்கடா. ஓகே. எவ்வளவு ரூபாய் இருந்ததுன்னா நீங்க வெளியில இருக்கிற அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? ஹை லெவலா கேட்குறேன். என்ன சொல்லலாம்? வெளியில இருக்கிறவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைட் ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஒரு பிளேட் வந்து 17 ரூபான்னு வெளியில கொடுக்குறாங்கடா. நீங்க எந்த டைம்ல ஓகே நம்ம அந்த 17 ரூபாய் வாங்கலாம் அப்படின்ற சர்க்கம்ஸ்டான்சஸ் வாங்கலான்றதை எப்ப டிசைட் பண்ணுவீங்க? ஸோ அப்பனா anything below 17 rupees, if your manufacturing cost of your own facility is below 17 rupees அப்படின்னா you will not buy the customer. But your manufacturing cost of your own facility for this unit exceeds 17 rupees, say for 17.50, 18 இருந்ததுன்னா you will prefer to buy from outside. கரெக்டா? அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்க்கு. அதாவது இப்ப எப்படின்னா, எனக்கு ஒரு 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 சினாரியோ வந்து மேக்கிங் ஆர் பையிங்னு வரும்போது என்னோட என்னோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டு செக் வெதர் மை மேக்கிங் காஸ்ட் ஓகே இஸ் கிரேட்டர் தேன் buying cost. Okay, if it's my making cost greater than na, I prefer to buy from outside. Correct? So அதே making இதுல to check whether my making cost is less than my buying cost, I prefer to manufacture from inside. Correct? அந்த மாதிரி சம் இது. ஃபர்ஸ்ட் இது எந்த மாதிரி சம்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்தபடி அப்ரோச் பண்ணுங்க. இப்போ கரண்டா அவங்களோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ ஓகே, இப்போ இவங்களோட மொத்த வேரியபிள் காஸ்ட் வந்து எவ்வளவு வருது? 15 ரூபாய் வருதா? அவங்க சொல்ற செல்லிங் பிரைஸ், லைக் செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், லைக் லெட்ஸ் சே இப்போ நான் வந்து உள்ள இருக்கிற வேல்யூ 15 ரூபாய் கம்பேர் பண்ணுங்க. மேக்கிங் காஸ்ட் வந்து எனக்கு வந்து 15 ரூபாய், நான் வந்து பையிங் காஸ்ட் வந்து எனக்கு 17 ரூபாய். இப்ப சொல்லுங்க கண்ணம்மா, இது வந்து இந்த கிரைட்டீரியா 1 சாட்டிஸ்ஃபை ஆகுதா, கிரைட்டீரியா 2வா? கிரைட்டீரியா 2னா நான் மேக்கிங் காஸ்ட் இஸ் லெஸ் தான், அப்பனா என்ன பண்ணுவேன்? ஐ ப்ரிஃபர் டு மேக் இட் ஃப்ரம் இன்சைட். கரெக்டா? இது டிசிஷன் 1. செல்லம் செல்லம் ஏதோ தீர வாசனை வருது. இப்ப பாருங்க செல்லம், இவங்க என்ன சொல்றாங்க, as a
Factory is currently operating at 50% capacity. It has enough spare capacity to accept the offer of additional productions. See, generally தோணும்ல கண்ணா. இப்போ எப்படி வந்து 17,000 ப- ஆ 50% கெப்பாசிட்டியில எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க? 12,000 யூனிட்ஸ். அப்ப நந்தனா சொல்லுங்க, 100 கெப்பாசிட்டில எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம்? ஆ ஆ அப்பனா 24,000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். கரெக்டாடா? ஆனா இவங்களோட கஸ்டமர் வந்து ₹17 சொல்றாங்க. ஆனா பிளான்ட்டால பண்ண முடியும். அப்பனா பிளான்ட்டுக்கு ஸ்பேர் கெப்பாசிட்டியும் இருக்கு. அழகா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அது நம்பர் 1 ஒரு ஒரு ஃபேவரபிளான பாயிண்ட். நம்பர் 2 ஃபேவரபிளான பாயிண்ட் வந்து மேக்கிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சரியா? as no further இன்னொன்னு ம். ஆமாமா. எப்பவுமே அதான் ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். மேக்கிங் காஸ்ட் வந்து வில் ஆல்வேஸ் பி வேரியபிள் காஸ்ட் டோட்டல். ஏன் வேரியபிள் காஸ்ட் டோட்டல் சொல்றேன்னா, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து நான் 50 கெப்பாசிட்டிக்கும் ₹5 தான் கண்ணா. 75 கெப்பாசிட்டிக்கும் ₹5 தான். 100 கெப்பாசிட்டிக்கும் ₹5. டில் 100 கெப்பாசிட்டி இட் இஸ் ₹5 தான். பட் உங்களோட 50 கெப்பாசிட்டிக்கு இது வந்து இட் சேஸ் லைக் நோ ₹15. பட் ஃபார் யுவர் 75 கெப்பாசிட்டி தட் வேரியபிள் காஸ்ட் வில் சேஞ்ச். பர் யூனிட் வில் நாட் சேஞ்ச் எல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்க்கு சொல்றேன். நம்ம இங்க இங்க பண்றோம்ல, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போடுறோம் இல்லையா, அது மாறும் சொல்றேன். இப்போ மூணாவது நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஃபேவரபிளான பாயிண்ட் என்னன்னா, இப்போ நான் சொன்னேன்ல ஃபிக்ஸட் காஸ்ட் எலிமெண்ட். as for no further fixed cost is to be incurred for producing over the current production entire contribution. அப்படின்னா என்ன? எனக்கு இந்த 10,000 யூனிட்லேருந்து வர ஃபுல்லா கான்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு ப்ராஃபிட் தான். ஏன்னா நான் 10,000 50,000 கெப்பாசிட்டி நான் இது பண்ணாலும் ரெண்ட் வந்து ₹1,50,000 தான் பே பண்ண போறேன். நான் வந்து என்னோட கெப்பாசிட்டி லெவல 75% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் நான் ரெண்ட் ₹75,000 தான் பே பண்ண போறேன். அதுல இதுவா இருக்கு. அதனால the fixed cost வந்து till I reach 100 capacity I'm not going to this the fixed overhead வந்து will not going to be disturbed. அது another அது factor. அதான் சொல்றான். There's no further cost. Fixed cost is going to be incurred for additional contribution. எனக்கு ஒரு 10,000 யூனிட் வந்து நான் வருது அப்படின்னா எனக்கு வந்து அதுல ஃபுல்லாவே எனக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அடிஷனல் ப்ராஃபிட் வாட் எவர் இஸ் ஏர்ன்டு. இப்போ நான் வெளியிலக்கும் உள்ளக்கும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கு என்ன லாபம்? நான் எவ்வளோ காஸ்ட் சேவிங் பண்றேன்? இது காஸ்ட் சேவிங் தானேடா, கரெக்டா? ஸோ ஒரு யூனிட்டுக்கு காஸ்ட் சேவிங் ₹2. அப்ப சொல்லுங்க கண்ணா, 10,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? ₹20,000. கரெக்டா? ஆ இதுதான் வந்து சொல்றான். கஸ்டமர்ஸ் ஆஃபர் டு பை. ஐயோ சாரி. ஏய் கண்ணா கண்ணா ஒரு நிமிஷம் இருங்களேன். இது வந்து மேக்கிங் காஸ்ட் பையிங் காஸ்ட் இல்ல அது. ஓகே, இந்த கான்செப்ட் அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, மேக்கிங் காஸ்ட் வந்து 15. கஸ்டமர் வுட் லைக் டு கஸ்டமர்னா இல்ல, நான் இந்த கான்டெக்ஸ்ட் இப்படி லைக் நான் ப்ராபபிலி இப்படி நான் சொல்லியிருக்கணும். கித்தனா இந்த மேக்கிங் காஸ்ட்ன்றது நம்ம பண்றதுடா. ஓகே, கஸ்டமர் வுட் லைக் டு கெட் இட் ஃப்ரம் அஸ், கெட் த ப்ராடக்ட் ஃப்ரம் அஸ். ஆ ஆக்சுவல் கரெக்ட். ஆமா, அதாவது ஒரு கஸ்டமர் இருக்காங்க, 10,000 யூனிட் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க ₹17. அதே ப்ராடக்ட்டுக்கு மேக்கிங் காஸ்ட் ₹15. அப்போ நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ? ₹2. நான் அந்த கான்டெக்ட்ல சொல்லாம இந்த கான்டெக்ட்ல சொல்லிட்டேன். இது 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 இந்த டிசிஷன் இது ரூல் வந்து கரெக்ட்.
பட் இந்த சினாரியோக்கு இது கரெக்ட் இல்ல. சாரி. நான் திருப்பி இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு நிமிஷம் இருங்க. சாரி ஐ கன்ஃபியூஸ்ட். சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்கோ டவுட் கேக்குறீங்களா கண்ணா? சொல்லுங்க. ஆ. இல்ல செல்லம், செல்லம் செல்லம் அந்த மாதிரி சம் இது இல்ல கண்ணா. ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் அப்பாலஜிஸ். இது என்னன்னா, கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம வந்து சப்ளையர் கிட்ட இருந்து இது பண்ணல. கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. 17 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்றாங்க. நம்ம அந்த ப்ராடக்ட்ட பண்றதுக்கு வந்து ஆ 15 ரூபாய் தான் ஆகுறது. அப்ப நம்மளுக்கு லாபம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். உங்க டவுட் சொல்லுங்க. ம், 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 ம். ஆ, அதாவது 17 ரூபாய் நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குறோம். மேக் பண்ணாம வாங்குறோம். அதுக்கப்புறம் புரியும். ம். அதாவது நீங்க ஒரு சினாரியோ மாரி கேக்குறீங்களா அண்ணா? இல்ல இந்த சம்முக்கு கேக்குறீங்களா? ஆ ஓகே ஓகே. அ ஆ அதுக்கு வந்து எப்படின்னா, ஆ நான் எப்படி இருந்தாலும் நான் ரெண்ட் குடுத்தாகணும்ல செல்லம்மா. நான் ஃபெசிலிட்டி யூஸ் பண்றேனோ இல்லையோ ரெண்ட் குடுத்து தானே ஆகணும். ஆல்ரெடி அந்த என்ன சொல்றது? நான் இப்போ ஒரு காம்போனன்ட் வெளியில இருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் நான் ரெண்ட் குடுக்கறதுக்கும் கனெக்ட் கிடையாது. கரெக்ட்டா? நான் அந்த காம்போனன்ட் பண்றேன், காம்போனன்ட் பண்ணல, நான் ரெண்ட் குடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த ஃபிக்ஸட் காஸ்ட் எலமெண்ட்ட மட்டும் உங்களோட டிசிஷன் மேக்கிங்க்கு 90% எடுத்துட்டு வரக்கான நீடே கிடையாது. அதுதான் சொல்றாங்க மார்ஜினல் காஸ்டிங்ல. உங்களோட மார்ஜினல் காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் பார்த்து ஃபர்ஸ்ட் லைன் ப்ராஃபிட் விச் இஸ் கான்ட்ரிபியூஷன் லைன்ல இருக்கிற லெவல் ஆஃப் ப்ராஃபிட் தான் உங்களோட ரியல் ப்ராஃபிட். ஃபிக்ஸட் காஸ்ட் மூலமா பார்க்கறது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அ இயர் மாதிரி நம்ம பண்ணிக்கலாமே தவிர ஃபிக்ஸட் காஸ்டோட இம்பாக்டை இங்க எடுத்துட்டு வரது டிசிஷனுக்கு வந்து கோரா சிக்னிஃபிகண்டா பெருசா ப்ளே ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா நந்தனா? திருப்பி சொல்லட்டுமா? ஸோ ஃபிக்ஸட் காஸ்டோட அனாலிசிஸ் ரொம்ப நம்ம பார்க்காம, ஏன்னா நான் ஃபெசிலிட்டி, அதாவது இது திஸ் ஹேப்பன்ஸ் டியூரிங் கொரோனா. நான் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணாம இருக்கும்போதே 1 லேக் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து நான் பிசினஸ் பண்றேனோ இல்லையோ நான் அப்ப லாஸ்ல இருந்தது. ஒன்லி இப்ப நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றேன், எனக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்ற போது எது எனக்கு டிசிஷன் ரூலுக்கு மேஜரா ப்ளே ஆகும்னா கான்ட்ரிபியூஷன் லைன் வரைக்கும் இருக்கிறது தான். கான்ட்ரிபியூஷன் லைன் வரைக்கும் இருக்கிறது எது? ஏன்னா தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட். என்னோட சேல்ஸ், என்னோட காஸ்ட், வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி த ரியல் காஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். அப்படின்றத என்ஃபசிஸ் பண்றது தான் மார்ஜினல் காஸ்டிங்கோட கிரக்ஸ். புரியுதா? ம். செல்லம், இதுல வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி. கஸ்டமர் வுட் லைக் டு கெட் த ப்ராடக்ட் ஃப்ரம் அஸ் 17 ரூபாய். நம்ம அதுக்கான மேக்கிங் ப்ராடக்ட் வந்து 15 ரூபாய் தானே. அப்ப ப்ராஃபிட் நம்மளுக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய். அப்ப 10,000 யூனிட்டுக்கு 20,000 ரூபாய் கிடைக்கிறது. இது ஒண்ணு. அதே மாதிரி 50% கெப்பாசிட்டிக்கு 12,000னா நம்மளுக்கு இப்ப கஸ்டமர் 10,000 ரூபாய் கேட்கறான். அவன் ஒருவேளை 20,000 யூனிட் வேணும்னு கேட்டாலும் நம்மளால கொடுக்கறதுக்கான சஃபிஷியன்ட் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. அது அதாவது செகண்ட் டிசிஷன், செகண்ட் சினாரியோ அனாலிசிஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சினாரியோ அனாலிசிஸ் என்னன்னா, the company is good to go for supplying சொல்றதை விட selling 20,000 units, sorry, 10,000 units as it is earning a contribution of 2 rupees. First அதுலயே ஓகே. அடுத்தது வந்து even if the company would like to like satisfy the order of 20,000 units, companies can do it.
because it is just currently working at 50% capacity. Final decision enna, the customer order can be accepted. ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்குமே? ம். மித்ரா வரல இல்லடா? ஓகே. ஓகேவாடா? இந்த புரிஞ்சுதா இது? ம். ஸோ நீங்க அனாலிசிஸ் எப்படி பண்ணணும்னா, சினாரியோ அனாலிசிஸ் 1, அனாலிசிஸ் 2, ஃபைனல் டெசிஷன். ஓகே. ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அனாலிசிஸ்னா என்னன்னு சொல்லி தரேங்கண்ணா. ஏதாவது ஒரு லேபர் கம்மியாயிடுச்சோ, மெட்டீரியல் கம்மியாயிடுத்தோ, இல்ல கெப்பாசிட்டி மிஷினரி கெப்பாசிட்டி கம்மியாயிடுத்தோ, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லிமிட்டிங் ஃபேக்டர். அது இவ்வளவுதான் இருக்கு, ஆனா அதை வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணும், அந்த மாதிரி இருக்கிறது தான் லிமிட்டிங் ஃபேக்டர். இதுக்கு ப்ராஃபிட் செல்லமா அந்த குட்டி நோட்ல எழுதிக்கோங்கண்ணா. ப்ராஃபிட்டபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை கீ ஃபேக்டர் எழுதிக்கோங்க. சொல்லிட்டேனா கண்ணா? சூப்பரா. ஓகே. ஞாபகம் இல்ல. செல்லம் அப்புறம் நோட்ல சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கீ ஃபேக்டர்ஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் எழுதிட்டுருங்க. தியரியில வரும், எம்சிக்யூல கேட்பாங்க. ஆ. இந்த பாட்ரா. ம். செல்லம் இது ஞாபகம் இருக்கா? ஸ்டேஜ் 1 சம் இது. நான் எடுக்கிறேன். ரொம்ப ஈஸி சம், ஸ்டேஜ் 1 சம். ஓகே. இப்போ we will meet again at அடுத்தது என்ன ஸ்லாட் போட்டிருக்கோம்? 11:30க்கு மீட் பண்ணலாம். ஓகே செல்லம். இதுல எனக்கு ஒண்ணு இது பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6 விட்டுருங்க. இப்ப பார்த்தோம்ல ஒரு சம்ம. இல்லஸ்ட்ரேஷன் 7ம் இல்லஸ்ட்ரேஷன் இல்ல இல்லஸ்ட்ரேஷன் 2 இல்லஸ்ட்ரேஷன் நீங்க போடணும்ல ஹோம்ஒர்க். அதை மட்டும் போட்டுருங்க. 3rd and 4th மட்டும் போட்டுடுங்க இப்போ. ஸோ 11:30க்கு we'll meet கண்ணா. பை பை. பை செல்லம். பை. பை கண்ணா.